ஹலோ வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு முடிச்சு போட்டு எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, அதுக்கு மேலே சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சை நம்ம வரிசையாக ரோ பை ரோவாக எப்படி போட போகிறோம் அண்ட் ஆல்சோ ஹவு டு ஃபினிஷ் ஆஃப் அ க்ரோஷே ப்ராஜெக்ட். ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். முக்கியமான வீடியோ, மறக்காமல் இதில் இருக்கிற விஷயம் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து க்ரோஷே பண்ண பழக முடியும். உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் நல்லா தெரியணுன்றக்காண்டி நல்ல திக்கான நூலாக இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எந்த நூல் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் முந்தின வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பார்க்கலைன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒரு முடிச்சு போட்டால் ஆரம்பிப்போம் இல்லையா? இதான் என்னோடய நூல்கண்ட்லேருந்து வர நூல் எப்படி பிடிச்சிக்க போகிறேன். என்னோடய இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கரில் நூல் இப்படி சுற்றி எடுத்துக்கிட்டேன். தம்பை வச்சு இதை நல்லா டைட்டன் பண்ணி பிடிச்சிக்கிட்டேன். ரைட் ஹேண்டில் இருக்கிற 2 ஃபிங்கரை வச்சு இந்த லூப்குள்ளே விட்டு அந்த நூலை பிடிச்சி இழுத்தேன்னா ஒரு ஸ்லிப் நாட். இந்த லூப்குள்ளே தான் நம்ம வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி க்ரோஷே பண்ணுவோம். நம்ம ஹூக்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த லூப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா லூப் வந்து சின்னதாகிக்கிடும். இந்த சைஸ் அட்ஜஸ்டபிள் முடிச்சுக்கு பேர் வந்து ஸ்லிப் நாட். இதை போட கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். நூல் கண்டுலேருந்து வர நூல் இந்தா இருக்குது. இதை இப்படி சுற்றி இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ஃபிங்கர் எடுத்து இதுக்குள்ளே விட்டு இந்த இடத்துல பிடிச்சி இதை தூக்கிக்கோங்க. அந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரு ஸ்லிப் நாட். த சேம் நாட் ஈஸியாக போட்டுடலாம். எப்பயுமே ஸ்லிப் நாட் போடும்போது ஒரு 10 to 15 சென்டிமீட்டர்ஸ் நூல் விட்டுட்டு முடிச்சு போடுங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து அன்ராவல் ஆகாமல் இருக்கும். இதில் ஸ்லிப் நாட் போட்டிங்க, அப்புறம் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிட்டீங்க. ஹூக் வந்து ஃப்ரீயாக இந்த நாட்டில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாகவோ ரொம்ப லூஸாகவோ இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச் பழகும். செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நூல்கண்ட்லேருந்து வர நூலை உங்களை லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த முடிச்சு போட்ட இடத்த வந்து தம்ப் அண்ட் மிடில் ஃபிங்கர் வச்சு பிடிச்சிக்கோங்க. See, this is how I hold it. நீங்கள் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நூல்கண்ட்லேருந்து வர நூல் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம வந்து அடுத்து வர ஸ்டிச்சஸ்லாம் போட போகிறோம். ஸோ இந்த ஹூக் இருக்குது, இதை வந்து ரைட் ஹேண்டில் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த நூலுக்கு அடியில் வழியாக ஹூக்கை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹூக்கை ஒரு 90 டிகிரி திருப்புங்க. திருப்பிட்டு இந்த நூலை பிடிச்சு இந்த லூப் வழியாக வெளியில் எடுக்க போகிறோம். எடுத்துட்டிங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச். இந்த ஒரு செயின் தெரியுதா உங்களுக்கு? ஸோ லெட்ஸ் டூ இட் அகேன். ஹூக்கை வந்து இந்த நூலுக்கு அடியில் விட்டு இப்படி கிராப் பண்ணி 90 டிகிரி திருப்பி அந்த நூலை பிடிச்சி இழுத்து இந்த லூப் வழியாக வெளியில் எடுத்திங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச். எப்பயுமே கவுண்ட் பண்ணுறப்போ இந்த ஹூக் மேலே இருக்கிற லூப்பை வந்து கவுண்ட் பண்ண மாட்டோம். ஸ்லிப் நாட்டுக்கு அப்புறமாலேருந்து 1 2 3 4 5 அப்படின்னு தான் செயின்ஸ் கவுண்ட் பண்ணோம். இப்போ நான் இங்கே 5 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ உங்கள் ப்ராஜெக்டில் மேக் 5 செயின்ஸ், செயின் 5 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா திஸ் இஸ் வாட் யூ வில் பி டூயிங். இந்த செயின்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது பழக பழக தானாக வரும். அப்புறம் க்ரோஷே பண்ணுறப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சா போதும். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்லேருந்து வர நூலை வந்து ஃப்ரீயாக தான் விடணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லா நீட்டாக விழும். இப்போ நான் 11 செயின்ஸ் போட்டிருக்கேன் இதில். சரி, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் க்ரோஷே பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு பர்ஸ் போடுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட அகலத்துக்கு ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போடணும். இனிமேல் நம்ம ஸ்டிச்சஸ் போட பழகிடலாம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற முதல் ஸ்டிச்சுக்கு பேர் வந்து சிங்கிள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷே ஆரம்பிக்கும் போது ஹூக்லேருந்து 2வது செயின், இது ஃபஸ்ட்டு செயின், இது 2வது செயின், 2வது செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். இந்த வி மாதிரி இருக்குல்ல, அந்த விக்குள்ளே தான் ஹூக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணி இப்படி இழுத்து அந்த செயின் வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஹூக்கில் 2 லூப் இருக்கும். அந்த 2 லூப் வழியாகவும் திரும்பி மறுபடியும் யானை புல் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச். ஸோ we've made our first stitch. அதே மாதிரி திரும்பி இந்த செயின்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட போகிறோம். திரும்பி ஒருக்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை புல் பண்ணி எடுங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு க்ரோஷே ஹூக்கில் வந்து 2 லூப் இருக்கும். திரும்பியும் இந்த யானை புல் பண்ணி அந்த 2 லூப் வழியாக எடுத்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்.
ஸோ கீப் கோயிங். தேர்ட் ஸ்டிச் அதே மாதிரி சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டு வந்திருக்கேன். இருக்கிற செயின்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டிச் போட்டு வரேன். செயின்ஸ் போடும்போது என்ன சொன்னேனோ அதே இது திரும்பி சொல்கிறேன். சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போடுறப்பையும் யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி போடுங்க. ஒன்று லூஸாவோ ஒன்று டைட்டாவோ போடாதீங்க. யூனிஃபார்மாக போட்டிங்கன்னா உங்களோட ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். 10 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போட்டு வந்திருக்கேன். உங்களோட சிங்கிள் crochetயோட டாப் வந்து மறுபடியும் அந்த செயின் ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்த ரோ எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டாவது ரோ ஆஃப் ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு செயின் போட்டு ஆரம்பிங்க. அந்த செயின் எதுக்குன்னா இட் கிவ்ஸ் யூ த ஹைட் தட் இஸ் நீடட் ஃபார் த சிங்கிள் crochet ஸ்டிச். ஸோ இங்கே ஒரு செயின் 1 போட்டுக்கோங்க. அது ஸ்டிச் கணக்கு கிடையாது. இட்ஸ் கால்ட் அ டர்னிங் செயின். அதுக்கப்புறம் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்டிச் போடுறதுக்கு ஹூக்கை வந்து இந்த வி இருக்குது இல்லையா, விக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டாச்சு. திரும்பி ரெண்டாவது ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யான் புல் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பி யானை புல் பண்ணி இந்த 2 லூப் வழியாக எடுத்திங்கன்னா ரெண்டாவது சிங்கிள் crochet. ஸோ கீப் கோயிங் டில் த எண்ட் ஆஃப் திஸ் ரோ. இந்த ரோவில் வந்து நம்மளுக்கு திரும்பி மறுபடியும் 10 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் இருக்கும். ரெண்டாவது ரோவில் ஒரு டர்னிங் செயின் போட்டு அதுக்கப்புறம் 10 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். அடுத்ததாக மூணாவது ரோலையும் சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதனால டர்னிங் செயின் 1 போட்டுக்கோங்க. ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் எந்தா இருக்குது அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet and you will be making 9 more single crochet in this row. இதே ஸ்டெப்ஸை நீங்கள் அடுத்தடுத்த ரோஸ்க்கு ரிப்பீட் பண்ணிங்கன்னா you'll be basically making a crochet square. இப்போ நான் 8 rows ஆஃப் சிங்கிள் crochet போட்டு வந்திருக்கேன். ஒரு ரோலையும் எனக்கு 10 ஸ்டிச்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் டு டேக் ஷேப். ஒரு ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஒரு ப்ராஜெக்டை crochet பண்ணி முடிச்சிட்டிங்க. இதை எப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி புல் பண்ணி ஒரு செயின் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி புல் பண்ணி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நூலை வெட்டி விட்டுட்டு அந்த நூலை இது வழியாக வெளியில் எடுத்திங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ் ஆகிக்கிடும். இதோ இந்த மாதிரி. அப்படி இல்லை இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு முடிச்சு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது. Instead of making this chain here, இந்த நூலை அப்படியே புல் பண்ணி வெளியில் எடுத்திங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும் ஃபினிஷு. இங்கே முடிச்சு போடலையேன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த நூல் வந்து நீளமாக நீங்கள் வெட்டினீங்கன்னா கலண்டு வராது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த நூலை வந்து ஊசியில் கோர்த்து இந்த நூலை ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நம்ம தச்சு விடணும். ஸோ இப்போ இந்த யான் டெயிலை நீடில் கோர்த்தாச்சு. இப்படியே as many stitches as you can. இதுக்கு போகிறதுக்கு எந்த இடத்துல தைக்கணுன்றதுக்கெலாம் ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் எப்படி தைச்சா அது வந்து கலண்டு வராமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வெளில தச்சு விட்டுடலாம். பிகினராக இருந்தோன்னே என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோன்னா, ஒன்று ரொம்ப டைட்டாக போடுவோம். டைட்டாக போட்டோன்னா ஹூக் வந்து இது வழியாக வெளியில் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அப்படி இல்லைன்னா ரொம்ப லூஸாக போட்டுட்ருப்போம். ரொம்ப லூஸாக போட்டோன்னா அவங்களோட செயின்ஸ் ஒன்று ஒரு லென்த்தில் இருக்கும். அதுக்கு மேலே வர ஸ்டிச்சஸ்லாம் நீட்டாக இருக்காது. ஸோ செயின்ஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு போகலாம். இந்த மாதிரி crochet பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கிறப்போ ஒரு காமன் மிஸ்டேக் என்னென்னா, நம்ம வந்து இந்த செயினுக்குள்ளேயுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி crochet பண்ணிடுவோம். அப்படி பண்ணோம்னா நம்மளோட ஸ்டிச் கவுண்ட் வந்து இட் கோஸ் ஆஃப். அப்புறம் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் வரும். அப்புறம் நம்மளுக்கு வந்து டிசையர்ட் ஷேப் கிடைக்காது.
ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் யூ கேன் சே எனக்கு crochet பண்ண தெரியும். ஸோ ஐ வாண்ட் யூ டு டேக் யூர் டைம், ப்ராக்டிஸ் எவ்ரிதிங் இன் த வீடியோ பிஃபோர் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.